தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்க மொபைலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கார்ட்டூன் வீடியோ எப்படி ரெடி பண்றது, அதுவும் வெறும் 5 நிமிஷத்துல அப்படின்றத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்கள் மொபைலில் ஒரு சூப்பரான கார்ட்டூன் வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் முதல்ல தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களை சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்ககிட்ட இருக்க மெயில் ஐடியை வச்சு இந்த அப்ளிகேஷனில் சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை முதல்ல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பிளாட்ஸ், இன்னொன்று கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. முதல்ல அந்த கேரக்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்க டிஃபால்ட்டான அந்த அனிமேட்டட் கேரக்டர் எல்லாமே கீழே கொடுத்திருப்பாங்க. இல்ல எனக்கு புதுசா நானே ஒரு கேரக்டர் ரெடி பண்ணனும் அப்படின்னா இங்க கிரியேட் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அனிமேஷன் கேரக்டர் ரெடி பண்றதுக்கான அந்த பேஜ் வந்துரும். இதுல முதல்ல நீங்க ரெடி பண்ண போற அந்த அனிமேஷன் கேரக்டர் மேலா இல்ல ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ண போற அந்த அனிமேஷன் கேரக்டரோட ஃபேஸ் டெக்ஸ்சர் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டு அதனோட ஸ்கின் டோனும் கூட உங்களால மாத்திக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஹேர் ஸ்டைல் உங்களால செட் பண்ணிக்க முடியும். செட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அந்த கேரக்டருக்கு நீங்க ஏதாவது தாடி மீஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதனோட ஐ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்ணாடி இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்க அந்த கேரக்டருக்கு ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு தேவையான ட்ரெஸ் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதனோட கலரும் உங்களால் மாற்றிக்க முடியும். இதே மாதிரி நீங்கள் ஷூஸ் முதல் கொண்டு அந்த டிசைன் எல்லாமே நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சேட் மாதிரி இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேரக்டரோட வாய்ஸ் சாஃப்டாக இருக்கணுமா இல்லை ஹார்டாக இருக்கணுமா அப்படின்றத எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு பிறகு கடைசியாக டெக்ஸ்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன நேம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த நேம் கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த நீங்க ரெடி பண்ண அந்த கேரக்டர் இந்த அப்ளிகேஷன்ல சேவ் ஆயிடும். இப்போ கார்ட்டூன் வீடியோ எப்படி ரெடி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய கார்ட்டூன் வீடியோவோட டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுல இருந்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான கார்ட்டூன் வீடியோ நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ பிளாட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்டே கிளிப் போர்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ரெடி பண்ண போகிற அந்த கார்ட்டூன் வீடியோ எந்த லொக்கேஷனில் நடக்குது அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இந்த சீன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான லொக்கேஷன்ஸ் இதில் வரும். இதில் ஒரு சில லொக்கேஷன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ஒரு சில லொக்கேஷன் நீங்கள் காசு கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அந்த கார்ட்டூன் வீடியோ எந்த லொக்கேஷனில் நடக்க போகுது அப்படின்றத முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். நான் டிவி சோஃபா அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த லொகேஷன் நம்மளோட ஃப்ரேம்ல வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் அதன் பிறகு இந்த லொகேஷன்ல ஆக்ட் பண்ண போற அந்த கேரக்டர் நீங்க செலக்ட் பண்ணணும். இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண உடனே நீங்க ஏற்கனவே ரெடி பண்ணீங்க இல்லையா அந்த கேரக்டரோட லிஸ்ட் எல்லாமே வரும். இதுல உங்களுக்கு எந்த கேரக்டர் அந்த சீன்ல ஆக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ண உடனே அந்த கேரக்டர் இங்க வந்துடும். அண்ட் அந்த கேரக்டர் அந்த சோஃபாவில் லெஃப்ட் சைடில் உட்காரணுமா இல்லை ரைட் சைடில் உட்காரணுமா அப்படின்றது கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைடில் உட்காரணும், லெஃப்ட்லியா இல்லை ரைட்லியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கேரக்டர் கூட ஆக்ட் பண்றதுக்கு இன்னொரு கேரக்டர் வேணும் இல்லையா, அதனால மறுபடியும் கேரக்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணி இன்னொரு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு அதனோட லொகேஷன், அதாவது அது லெஃப்ட்ல உட்காரணுமா இல்லை ரைட்ல உட்காரணுமா அப்படின்றத செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 கேரக்டரையும் எப்படி டயலாக் பேச வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இரண்டாவதா இந்த மாதிரி சாட் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. இது எதற்காக அப்படின்னா இந்த 2 கேரக்டரையும் டயலாக் பேச வைக்கிறதுக்காக தான். அதை செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதில் கேரக்டர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ முதல்ல எந்த கேரக்டர் பேசணுமோ அந்த கேரக்டரை செட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அந்த கேரக்டர் கோவமாக பேசணுமா இல்லை டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசணுமா இல்லை அழுதுகிட்டே பேசணுமா அப்படின்ட்டு
அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆங்கிரி அப்படின்றத கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு பிறகு அந்த கேரக்டர் என்ன டயலாக் பேசணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது டயலாகாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து நான் வாய்ஸே கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல மைக் சிம்பிள் வந்து இருக்கும். அந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கேரக்டருக்கு வாய்ஸும் வந்து கொடுத்துக்க முடியும். இப்போது இந்த கேரக்டர் பேசினதுக்கு இன்னொரு கேரக்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் மறுபடியும் அந்த டயலாக் ஆப்ஷனையே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த இன்னொரு கேரக்டர் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் என்ன டயலாக் பேசணும் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டயலாக் கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு ஓவர் ஆகிடும். இதை நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து ப்ளே பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரிவ்யூ வேணும் அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இந்த சீனில் நீங்கள் வேறு ஏதாவது ஆக்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4வதாக ஒரு மின்னல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கேரக்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கேரக்டர் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆக்ட் ஆன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேரக்டர் வந்து கிஸ் பண்ணணுமா, இல்லை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும், இல்லைனா ஸ்லாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சீனுக்கு தேவையான மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே இந்த மீதி இருக்கு இல்லையா, இந்த 2 ஆப்ஷன் மூலிமா உங்களால் பண்ணிக்க முடியும். நான் இது வரைக்கும் சொன்னது வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேணால் பார்க்குறதுக்கு வந்து இதை வச்சு பெருசாக வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு கார்ட்டூன் வீடியோ உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். இதெல்லாமே பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண இந்த வீடியோ உங்களோட கேலரியிலையும் சேவ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் டேரெக்டாக பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வீடியோ ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஹலோ அப்ளிகேஷனில் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி என்னை டேக் பண்ணி விடுங்க. ரீசெண்டாக தான் நான் ஹலோ அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.